எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரிங்க, தன்னோட கஷ்டத்தை தனக்குள்ளேயே வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு யாருக்கிட்டையும் காட்டிக்காம தனக்கான ஒரு வாழ்க்கை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரிதலோட வாழ்க்கையை வாழக்கூடிய துலாம் ராசிக்காரர்களே, மற்றவங்கள அசால்ட்டாக எடை போட்டுட்டு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு, அவங்க நம்மக்கிட்ட ஏன் பழகுறாங்க, அவங்களுடைய குணாதிசயம் என்ன, அவங்களுக்கு நம்மக்கிட்ட என்ன தேவை அப்படிங்கிறத அக்யூரேட்டாக கணிக்க முடியும். இருந்தாலும் அவங்களுடைய குணாதிசயங்கள் தெரிஞ்சாலும் அவங்கக்கிட்ட காட்டிக்க மாட்டாங்க. சரி, ஓகே, இன்றைக்கி நாம துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்தது ஒரு 7 நாட்கள் எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாட்களாக அமைய போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 5 கிரக சேர்க்கை அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம இப்போலாம் கண்டினியூவாக வீடியோவில் கொடுத்துக்கிட்டே இருக்கோங்க. எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலாகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் வெறும் 100 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாம், ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பாயின்மெண்ட் டேட் மட்டும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து வளர்ந்துகள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு டீட்டெயில் சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நாம் ஜாதக கட்டத்தை பார்த்து ஜன கால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோங்க. இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிடும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க, நாங்கள் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லிடுவோங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாதொரு விஷயமும் சகல விஷயங்களும் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் தனக்கு முன்னாடி இருக்கவங்க கிட்ட தனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறத பெருசாக காட்டிக்க மாட்டாங்க. அதீத ஒரு புத்திசாலியாக இருந்தாலுமே பல பேர்கிட்ட முட்டாளாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய அந்த கேரக்டருக்கு நீங்கள் மற்றவங்களை எடை போட்டு பழக ஆரம்பித்தா ஒருத்தருமே மிஞ்ச மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த அளவுக்கு கரெக்டான ஒரு ஆட்கள். ஆனால் மற்றவங்களுடைய பார்வைக்கு நீங்கள் ஏமாளி, ஒரு சிலருக்கு சுயநலவாதி, இந்த மாதிரியான பல விஷயங்கள் சொல்லலாம். பட் எதையுமே கன்சிடர் பண்ணவும் மாட்டீங்க. ஆனால் மற்றவங்க அடித்தா கூட வாங்கிப்பீங்க. ஏன் அப்படின்னா சொல் பொறுக்க மாட்டீங்க. தலையே போனாலும் தன்மானத்துக்கு ஒரு பங்கம் அப்படின்னா அன்புக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும் தன்னை ஒரு மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னா அதில் இருந்து நீங்கள் மீள மாட்டீங்க. கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி திரும்ப அழைச்சாலுமே அந்த இடத்துக்கு போக மாட்டீங்க. இப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு தலைப்பு என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, வரக்கூடிய 15ஆம் தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கையில் 100% சீக்கிரட்டான ஒரு விஷயத்த சொல்ல போகிறோம். ஒரு 5 கிரகங்கள் பலமடைகிறாங்க, தலைவிதியே மாறப்போகுது அப்படி சொல்லிட்டு போட்டிருந்துருக்கோம். அது எப்படி அப்படிங்கிறதும் துலாம் ராசிக்காரர்களே, உடனே இந்த இவன் சொல்கிறது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு இடம் போடாதீங்க. நான் சொல்கிறேன், அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா வீடியோ தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய அதீத புத்திசாலித்தனத்துக்கு, உங்களுடைய ஆளுமை திறனுக்கு, அதே போல் இந்த 15ஆம் தேதி முதல் நல்லதொரு காலம் அப்படிங்கிறது பிறக்க போகுதுங்க. பண வரவில் இருந்த தடைகள் அப்படிங்கிறது எல்லாமே விலக போகுது. அது மட்டும் இல்லாமல் பண விஷயம் அப்படிங்கிறது பல விதங்களில் உங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நிறைய பேர் உங்களை தூக்கி எறிஞ்சிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு விஷயம் எப்பேற்பட்ட ஒரு கடன் சுமையில் மாட்டிக்கிட்டு இருந்தாலும் துலாம் ராசிக்காரவங்க இந்த ஒரு காலகட்டத்தில் பணவரவு அப்படிங்கிறதுனால மகிழ்ச்சி அப்படிங்கிறதே அடைய போகிறீங்க. பிரச்சனைன்னு இருந்தால் அது பணவரவால் மேக்ஸிமம் இருக்காது. அடுத்து குடும்பத்தில் பிள்ளைகளால் உறவுக்காரவங்க மத்தியில் மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது ஒன்று நீங்கள் ஏற்பாடு செய்ய போகிறீங்க. பல விதங்களில் நீங்கள் தலைமை தாங்கி இந்த சுப நிகழ்ச்சி அப்படிங்கிறத நடத்த போகிறீங்க. சகோதரர்கள் மூலமாக ஆதாயமான ஒரு பலன்கள் அப்படிங்கிறது உண்டு. சிலருக்கு ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அப்படிங்கிறது அதிகமாகுங்க. குலதெய்வத்துக்கான பிரார்த்தனைகளை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. வாழ்க்கை துணை வழியில் உங்களுடைய முயற்சிகளுக்கு தேவையான ஒத்துழைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அவர்கள் மூலியமாக உங்களுக்கு ஆதாயம் அப்படிங்கிறது உண்டாகும். அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளில் கூடுதல் ஒரு கவனம் தேவை. பொதுவாக துலாம் ராசியை பல பேர் அவங்களுடைய செயல்பாடுகளை கெடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி வச்சுப்பாங்க. இதனால் சாதாரண ஒரு கூலி வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரிங்க, இல்லை பெரிய பெரிய ஒரு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, துலாம் ராசிக்காரர்களே உங்களுடைய வேலைகளில் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றவங்களுடைய தலையீடு இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்களும் மற்றவங்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அதிகாரிகள் கடினமாக பேசலாம், பொறுமையோடு உங்களுடைய வேலையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பல விதங்களில் நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும்.
அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுத்து பேசுகிறீங்க இல்லை எதிர்த்து பேசுகிறீங்க அப்படின்னா சிக்கல்கள் அப்படிங்கிற வர வாய்ப்பு இருக்குது. சலுகைகள் அப்படிங்கிறது கிடைக்கிறதுல பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் பொறுமையாக இருந்துட்டா போதும், என்ன எப்போதும் துடுறவனாச்சே இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மனசு மாறிடுவாங்க. ஸோ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இக்கட்டான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதுல அமெரிக்கா அப்படிங்கிறது சிறந்தது. சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய துலாம் ராசிக்கு வியாபாரத்தில் விற்பனை அப்படிங்கிறது அதிகரிப்பது, கூடுதல் உழைப்பு தேவை. அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிறத கடவுள் கொடுத்துருவார். வியாபாரம் அப்படின்னாலே சக வியாபாரிகள் கொஞ்சம் தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அவங்களுடைய போக்கு மாறி சக வியாபாரிகள் உங்களுக்கு அனுசரணை நடந்து கொள்வாங்க. அவங்களால ஏற்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது காணாமல் போகும். புதுசாக ஏதாவது முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற சக வியாபாரிகளுடைய பேச்சை கேட்டு அதிக முதலீடு செய்வதை தவிர்ப்பதுங்கிறது நல்லது. அன்றாடம் இருக்கக்கூடிய தொழிலை மட்டும் நீங்கள் நல்லபடியாக நடத்திக்கிட்டு போங்க. அதுவே உங்களுக்கு கூடுதல் லாபம் அப்படிங்கிறத கொடுக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு செலவுகளை சமாளிக்கிறதுல சிரமம் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வரக்கூடிய பணத்தை கையிருப்பை அதிகப்படுத்திக்கோங்க. அதையும் தாண்டி வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா அலுவலகத்தில் பொறுமை அப்படிங்கிறத கடைபிடிப்பது சிறந்தது. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா துலாம் ராசிக்கு ஒரு தெளிவு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். ஸோ ஒரு சில விஷயங்களில் நமக்கு நல்லது இருக்குது, ஒரு சில விஷயங்கள் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற புரிதல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். அதற்கு பலன் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கிரக நிலைகள் பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும் இல்லைங்களா. அப்போது உங்களுடைய ஜாதகத்தில் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க, அவங்களுடைய குணாதிசயங்களால் உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்குமா. சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரத்திலிருந்து 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 6 நட்சத்திரங்களுடைய ஒரு ஆட்சி தான் இந்த துலாம் ராசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கிரகநிலைன்னு பார்த்தோம் அப்படின்னா பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்காரு. ருண ரோகஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்காரு. அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவானும், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், லாபஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் புதன், அதாவது வெப்பமான கிரகம், குளுமையான கிரகம், அப்புறம் புத்திக்கு அதிபதினா புதன் பகவான், இந்த 3 பேரும் கூட்டணியில் இருக்காங்க. இவங்களை தொடர்ந்து அயன சயன போகஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் கேது பகவானும் கூடவே இருக்காங்க. ஸோ இப்படி தான் கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது. இதை வைத்து வரக்கூடிய ஒரு 15ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை பயணம் அப்படின்னா கொடுத்தது ஒரு வாக்கை காப்பாற்றிடுவீங்க. சொன்ன சொல் அப்படிங்கிறது மாற மாட்டாண்டா அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு துலாம் ராசிக்காரவங்க உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றி அப்படிங்கிறத அடைய போகிறீங்க. வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க போகுது. குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அப்படிங்கிறது நீங்கி மகிழ்ச்சிங்கிறது அதிகரிக்கும். முடங்கி போய் இருந்த வேலையை கூட இந்த வேலை எப்படி முயற்சி பண்ணாலும் முடியலையே அப்படின்னு நினச்சா கூட வேலையை கூட வேகம் எடுத்து சாதகமான ஒரு முடிவு அப்படிங்கிறத கொடுக்கும். நடக்காதுன்னு நீங்கள் கிடப்பில் போட்ட காரியங்கள் கூட உயிர் பெறும். பணம் சம்பந்தமாக நீடித்து வந்த குழப்பங்கள் அப்படிங்கிறது அனைத்துமே நீங்க போகுதுங்க. குடும்பத்திலையும் அனைவருமே உங்களுக்கு ஆதரவு அப்படிங்கிறது காரணம் நீட்டுவாங்க. தொழில் பல விதங்களில் பல வழிகளில் இருந்து உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறத வரக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் அப்படிங்கிறது நீங்கும். உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேலிடம் உங்களுக்கான பொறுப்புகளை அதிகரிப்பாங்க. நிறைய வேலை செய்ய வேண்டி இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். பணம் மற்றும் புதிய நண்பர்களுடைய சேர்க்கைங்கிறது கிடைக்கும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சி இருக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள் அடுத்தடுத்து நிகழுங்க. இழந்த சொத்துக்கள் கூட மீண்டும் உங்களுடைய கைக்கு சேரும். காரியத்தை கச்சிதமாக முடிக்கக்கூடிய ஒரு திறமைங்கிறது சேரும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில இருந்து தேக்க நிலை அப்படிங்கிறது மாறும். ஒரே சமயத்தில் பலவிதமான கல்வியை கற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது உருவாகும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டாளை வழிபாடு செய்யுங்க. மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் என்பது நீங்கி மனசு ஒரு நிலைப்படுங்க. நினைச்சது ஒரு காரியங்கள் என்பது கைகூடி வரும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசிக்கான பொதுவான பலன்கள். இப்போது நட்சத்திர பலன்கள் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதனால் உங்களுக்கு கூடுதல் தெளிவு அப்படிங்கிறது கிடைக்கும். நட்சத்திர பலன்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். உங்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். உயர் ரக வாகனங்களை வாங்குவதற்கான ஒரு யோகமான அமைப்பு காத்துட்டு இருக்கு. பணம் சம்பாதிப்பதில் ஆர்வமும் ஏற்படும். பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு பயணம் என்பதை மேற்கொள்வீங்க. சிலருக்கு சிலரால் குற்றம் சாட்டப்பட்டு அவதிப்பட்ட நிலை மாறும். இல்லை அசிங்கப்பட்டீங்க அவமானப்பட்டீங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த நிலை மாறி அப்படியே உள்டாவா மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு உயரப்போகுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் பதவி உயர்வு அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம். சிலருக்கு ஓரளவு பணவரவு இருக்கும். உடன்பிறப்புகளால் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது நடக்க போகுது. அவர்களுடைய ஒரு ஆதரவும் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறத கொடுக்க போகுது. கல்வியில் தேர்ச்சிங்கிறத பெற போகிறீங்க. தெய்வீக சிந்தனைகள் அதிகரிக்க போகுது. தெய்வ சிந்தனைங்கிறது வெளிப்படும். பேச்சுக்களை நிதானம் இருந்தால் போதும். வீண் மனஸ்தாபங்கள் என்பது ஏற்படாமல் பார்த்துக்கலாம்.
வீட்டில் இருக்கக்கூடியவங்க கிட்ட வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் அவங்கள அனுசரித்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா வீட்டில் அமைதிங்கிறது நிலவும். உங்களுடைய புது புது முயற்சிகளால் நல்லதொரு வேலையில் சேரக்கூடிய ஒரு யோகமான ஒரு அமைப்புங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. மேலும் பேசணும் அப்படின்னா அந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ராகு, சூரியன், புதன், சுக்கரன் இவங்க எல்லாருமே நன்மைகளை தரக்கூடிய ஒரு விதத்தில் அமர்ந்திருக்காங்க. விநாயகரை வழிபாடு செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய வினைகள் அப்படிங்கிறது நீங்குங்க. லாபஸ்தானத்தில் ஆட்சியாளராக செஞ்சிருக்கக்கூடிய சூரியனால நெருக்கடிகள் என்பது விலகப் போகுது. செய்து வரக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் என்பது உண்டாகும். உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் என்பது விலகும். வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு உங்களுக்கு எதிர்பார்த்த நல்லது ஒரு தகவல்கள் என்பது வந்து சேரும். அரசு வழியில் நீங்கள் மேற்கொண்ட செயல் அனைத்துமே வெற்றியை கொடுக்கும். அடுத்ததாக சுவாதி நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு என்பது உயரக்கூடிய ஒரு காலகட்டம். எதிர்ப்புகள் விலகும். வழக்கு என்பது வெற்றியாகும். லாப சூரியனும் குருவினுடைய பார்வையும் முன்னேற்றத்தை கொடுக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் என்பது கிடைக்கும். மேலும் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் விருந்துகளில் கலந்து கொண்டு நண்பர்களோட மகிழ்ச்சி ஆரவாரத்தோட பொழுதுகளை நீங்கள் இனிமையாக கிடைக்க போகிறீங்க. சிறப்பான பலன்கள் எல்லாமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். அரசியல்வாதிகளுக்கு அரசாங்கத்திடம் இருந்து எதிர்பார்த்த ஒரு அனுகூலம் அனைத்துமே தாமதமின்றி உங்களுக்கு கிடைக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை கொடுக்கும். அதையும் தாண்டி திக்கு திசை இல்லை அப்படின்னு நினச்சவங்களுக்கு இனி வெளிச்சமான ஒரு காலம் அப்படிங்கிறது காத்துட்டு இருக்குங்க. ரொம்பவே கவர்ச்சிகரமான ஒரு நேரம். பரீட்சைகளை பெற போகிறீங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்களை கவர்ந்து தட் மீன்ஸ் நிறைய வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகிறீங்க. நண்பர்களுடைய வருகை என்பது மகிழ்ச்சி ஏற்படுத்தும். அதே போல் சொற்பொழிவுகளை கேட்பதனால உங்களுக்கு ஆர்வம் மகிழ்ச்சி என்பது ஏற்படுங்க. அடுத்ததாக விசாகம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் உங்களுக்கு புத்திர பாக்கியம் என்பது கிடைக்கும். சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதால் இல்லத்தில் மகிழ்ச்சி என்பது பொங்குங்க. மகான்களுடைய ஒரு ஆசையும் புதியதொரு நபர்களுடைய தொடர்புகளும் நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் விரிவாக்கம் செய்வதால் தொழிலில் நல்லதொரு வளர்ச்சி என்பது ஏற்படும். திடீர் பயணங்கள் மூலமாக ஆதாயங்கள் என்பது ஏற்பட போகுது. புதிய கடன்களை வாங்கி பழைய கடன்களை அடைத்து விடுவீங்க. புதிய தொழில் துவங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். காலம் கணிந்து வரக்கூடிய காலகட்டம். அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு அதிகாரிகளுடைய அன்பும் ஆதரவும் பணிவும் நினைச்சது அப்படின்னு நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். போட்டி பந்தயங்களில் வெற்றி என்பது கிடைக்கும். கல்வியில் தேர்ச்சிக்கேற்ப கடின உழைப்பு தேவை. நட்சத்திர பலன்களை அறிந்து இன்னும் விரிவான விளக்கம்னு பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கடின உழைப்பு செஞ்சீங்க அப்படின்னாக்க பலன்கள் அப்படிங்கிறது அதிகம். ராகு 6ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சிகளை ஊக்குவிக்கிறாருங்க. அனாவசிய செலவு எதுவுமே இருக்காது. பழைய வாகனங்களை மாற்றி புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு அமைப்பு காத்துட்டு இருக்கு. வாழ்க்கை துணை வழி உறவுகளால் ஆதாயம் என்பது ஏற்படும். புதிய நபர்களுடைய தொடர்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்குங்க. முக்கியமாக எதிர்காலத்துக்கு இந்ததொரு புதிய நபர்களுடைய தொடர்பு என்பது பயனளிக்கும். அரசு துறைகளில் லாபம் கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கப்பெறும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் என்பது உண்டாகும். முதல் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் வராருங்க. சூரியனோட இணைந்திருக்கிறதுனால பத்திரிகை சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய ஒரு அன்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்லதொரு முன்னேற்றம் என்பது கிடைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது வாரந்தோறுமே செவ்வாய்க்கிழமைகளில் அருகாமையில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு அப்படிங்கிறது செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய வினைகள் என்பது தீரும். காரிய வெற்றிகள் என்பது கிடைக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நாள்னு பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய 12ஆம் தேதி. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6, 9 இந்த எண்களை பயன்படுத்திக்கோங்க. வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானோட சேர்த்து சிவபெருமானையும் அனுதினமும் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. முக்கியமாக உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் என்பது ஏற்றி அவருடைய ஒரு நாமத்தை ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி அப்படிங்கிற அவருடைய நாமத்தையும் அவருடைய அப்பன் ஈசனுடைய நாமத்தை ஓம் சிவபெருமானை போற்றி போற்றி அவங்களுடைய நாமத்தையும் 3 முறை அல்லது 7 முறை இந்த மாதிரி ஒற்றை படைகளில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 27 முறை சொல்வது இன்னும் கூடுதல் பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, எல்லாமே ரொம்ப நல்லதாக இருக்கும். கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவுக்கு வருவீங்க. நன்றி, வணக்கம்.